அஜ்மல் பாய்ஸ் படம் வந்ததும் வந்துச்சு. இன்னைக்கு திரண்டு போய் நிக்கிறாங்க குணா கோகி கிட்ட அவ்வளோ ரசிகர்கள். அந்த செய்தியில 3 பேர் செஞ்ச இந்த காரியம் சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது. அப்படி என்ன தப்பா செஞ்சாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீசன்ட் பீரியடா இந்த படத்தை பத்தி நம்ம பேசாம இருந்ததே இல்ல. முக்கியமா சொல்லணும்னா கண்மணி அன்போடு காதலங்கிற பாட்டு அப்ப எப்படி ஹிட் ஆனிச்சோ அதே அளவுக்கு இப்ப ரீச் ஆயிருக்கு. குணா கோகையை பத்தி ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த படத்துல சூப்பராவே காமிச்சிருப்பாங்க. அட் தி சேம் டைம் மஞ்சுமேல் பாய்ஸ்ல வந்து அந்த இடத்தை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய ஆபத்துகளும் இருக்கு அப்படிங்கறத தெளிவுரையா காமிச்சு அதை எல்லாருமே அவேர் பண்ற மாதிரிதான் அந்த படத்துல இருந்தது. இந்த அவேர்னஸ் எல்லாம் ஏத்துக்காம அந்த இடத்த நான் போய் பார்க்க போறேன் அப்படின்ட்டு நிறைய ரசிகர்கள் கூட்டமா ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அங்க சேஃப் அண்ட் செக்யூர் நிறையவே இருந்துட்டு இருக்கு. வனத்துறை பாதுகாப்பு பண்றதுக்காக சுத்திருமே வந்து இரும்பு கம்பிகளால அவங்க சேஃபா தான் வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் மீறி அந்த இரும்பு கம்பியும் தாண்டி 3 பேர் அங்க உள்ள போய் வீடியோஸ் எடுத்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த காவல்துறைகள் கொத்தா அவங்கள புடிச்சு இப்ப ஜெயிலையும் போட்டிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு கேட்டா 3 பேர் உள்ள போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கத மத்த எல்லாருமே பார்த்து அவங்க வனத்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் போன உடனேயே அவங்க எல்லாருமே வந்து இந்த 3 பேரையுமே கைது பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் கேட்கும் பொழுது நாங்க ரொம்ப தூரம் கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம், சோ அதனாலதான் நாங்க அங்க போனோங்கிற மாதிரி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க மேல வழக்கு பதிவும் பண்ணிருக்காங்க. வனத்துறைகள் பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் அதுக்கு கீழே கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. சோ வனத்துறை என்ன இப்ப அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, குணா குகையை பத்தி எல்லாருக்குமே ஆபத்துகள் நல்லாவே தெரியும். இப்படி இருக்க நிலையில நீங்க குடும்பத்தோட வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க சொல்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க மதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேர் கைதா இருக்காங்களா, அவங்க யார் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பரத் விஜய், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் கெத்து காட்டலாம் நினைச்சு உள்ள போய் இப்ப வெத்து வெட்டா போய் நின்னுட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களோட உடைமைகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல பறி போயிடுச்சு. இப்ப காவல்துறையில கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. சோ நம்ம எல்லாருக்குமே குணா குகையை பத்தி ஆபத்துகள் கண்டிப்பா தெரியும். உள்ள போய் நம்ம சிக்கிட்டா கண்டிப்பா உயிருடன் மீட்டு வரது வந்து ரொம்பவே கஷ்டம். சோ ஃபேமிலியோட போற நீங்க எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூரா போங்க. முக்கியமா சொல்லணும்னா வனத்துறை வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ப்ராப்பரா மதிங்கன்னு தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரி இன்னொரு தடவை தவறுகள் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டு வெளியில விட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிற்போக்குத்தனமா சில விஷயங்களை பண்ணிடுறோம். சோ எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தி இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. இது 3 பேர் பண்ண இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.